பின்வருவனற்றிற்கான அதிபர வளையத்தின் சமன்பாடு காண்க. குவியங்கள் +/-2, 0 E is equal to 3/2. நமக்கு வந்து குவியங்கள் வந்து என்னது +/-2, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனவே வந்து என்னது இதனுடைய குறுக்கச்சு வந்து x அச்சு, மேலும் மையம் வந்து 0, 0. ஸோ இதுல இருந்து நமக்கு தேவையான அதிபர வளையத்தின் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து x² / a² - y² / b² is equal to 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது குவியம் வந்து ஏதாவது ஒரு குவியம் எடுத்துக்கலாம். ஸோ 2, 0 அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் வந்து AE is equal to 2 அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, E வந்து 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ which implies A பெருக்கல் 3/2 is equal to 2, which implies A is equal to 2 பெருக்கல் இதை இந்த பக்கம் கொண்டுட்டோம்னா 2 வந்து பெருக்கல் வந்துடும், இந்த 3ங்கிறது வந்து வகுத்துல வந்துடும், is equal to 4/3. ஸோ A அப்படிங்கிறது என்னது நமக்கு 4/3 இருக்கிற காரணத்தினால A² அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு 16/9 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து A² கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B² கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ப்ராப்ளம் ஓவர். ஓகே, ஸோ B² நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், B² is equal to A² பெருக்கல் E² - 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு A² E² - A². ஸோ A² E² அப்படிங்கிறது என்னது, இங்க AE வந்து 2, ஸோ அப்போ A² E²ங்கிறது 2² 2² மைனஸ் A² அப்படிங்கிறது 16/9. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது 4 - 16/9. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து LCM எடுக்கலாம். LCM எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்க B² is equal to நமக்கு 9 LCM. ஸோ இங்க என்னது 9 36 - 16. ஸோ 36ல 16 போச்சு அப்படின்னா வந்து நமக்கு 20/9. ஓகே, ஸோ வந்து A² வந்து கிடைச்சிருச்சு, B² கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து என்னது நம்ம வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எனவே தேவையான அதிபர வளையத்தின் சமன்பாடு நம்ம என்ன பண்ண போறோம்னா A² B² இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ x² / A² அப்படிங்கிறது என்னது 16/9 மைனஸ் y² / 20/9 is equal to 1. ஸோ இது வந்து என்னது நமக்கு இங்க பகுதியிலேயே வந்து என்னது ஒரு பின்னம் இருக்கு, அதனால இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 9 வந்து மேல வந்துடும். ஸோ என்ன இருக்கும் நமக்கு 9x² / 16 மைனஸ் இங்க 9y² / 20 is equal to 1. இதுதான் நமக்கு தேவையான அதிபர வளையத்தின் சமன்பாடு. இதுதான் கேட்டிருக்கிறாங்க, இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வருவதற்கான அதிபர வளையத்தின் சமன்பாடு காண்க. மையம் 2, 1, ஒரு குவியம் 8, 1 மற்றும் இதற்கொத்த இயக்குவரை வந்து x is equal to 4. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வந்து மையம் வந்து என்னது 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 எடுத்துக்கலாம். இது வந்து என்னது 8, 1, 5, 6, 7, 8, 1. ஸோ இதெல்லாமே வந்து என்னது எக்ஸ் அச்சுல வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது, அதனால வந்து என்னது குறுக்கச்சு வந்து என்னது எக்ஸ் அச்சுக்கு இணை. ஸோ நம்ம வந்து அதை எழுதிக்கலாம் நமக்கு இங்க. ஸோ அதை எழுதிக்கிட்டோம் நம்ம இப்ப. எனவே நமக்கு தேவையான அதிபரத்தின் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு மையம் வந்து என்னது 2, 1ங்கிற காரணத்தினால இது வந்து என்னது x - 2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை A² மைனஸ் y - 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை B² is equal to 1. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது A² B² கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது என்ன அப்படின்னா AE அப்படிங்கிறது என்ன, மையத்திற்கும் ஒரு குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது மையம் வந்து 2, 1, குவியம் அப்படிங்கிறது என்னது 8, 1. ஸோ இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து என்னது 6. ஸோ AE is equal to 6. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து AEங்கிறது 6 கிடைச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இயக்குவரை வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க,
ஏக்கு வரை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இதான் வந்து என்னது 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னன்னா ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இங்க ஹச்ங்கிறது என்னது இந்த மையத்தில் உள்ள எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ இது வந்து என்னது ஹச் கமா கே அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஹச்ங்கிறது என்னது இங்க 2. ஸோ அப்போ வந்து என்னது 2 பிளஸ் ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு கிடைச்சிருக்க ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அது என்னது இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு கிடைச்ச ரெண்டாவது ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து என்னது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் என்னது அதை யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு 2இ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து என்னது ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6. இதுல வந்து என்னது ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 2இ இங்க ஒரு பெருக்கல் இ இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ இ அப்படிங்கிறது என்னது ரூட் 3. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது பிளஸ் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து என்னது இ இஸ் ஈக்குவல் டு ரூட் 3. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2இ இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 3. ஸோ இதுல இருந்து நமக்கு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 2 ஸ்கொயர் பெருக்கல் 3. ஸோ 2 ஸ்கொயர்ங்கிறது 4, 4 3 12. ஸோ ஏ ஸ்கொயர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்னது பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் பெருக்கல் இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ங்கிறது 12. நமக்கு இ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது ஈங்கிறது ரூட் 3. அப்போ இ ஸ்கொயர்ங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் 1 அப்படிங்கிறது 2. ஸோ 2 12 24. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது ஏ ஸ்கொயரும் கிடைச்சிருச்சு, இங்க பி ஸ்கொயரும் கிடைச்சிருச்சு. ஸோ இது அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நமக்கு தேவையான அதிபர் இதனுடைய சமன்பாடு வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். வந்து ஏ ஸ்கொயர் மதிப்பு என்னது 12 மைனஸ் ஒய் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து என்னது 24 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து என்னது கேட்டிருக்காங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வருவனற்றுக்கான அதிபர வளையத்தின் சமன்பாடு காண்க. நமக்கு தமிழ் மீடியம் புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மைனஸ் 2 வழி செல்வது மற்றும் குற்றச்சின் நீளம் 8 அலகுகள், நெட்டச்சு எக்ஸ் அச்சு. ஓகே, ஸோ நமக்கு அதிபர வளையத்துல குற்றச்சு நெட்டச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. ஒன்னு குறுக்கச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னது இணையச்சு அல்லது துணையச்சு, அதுதான் உண்டு. ஸோ அதனால வந்து என்னன்னா நமக்கு இந்த கணக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்குது. ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் புக்கை ரெஃபர் பண்ணும்போது அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து குறுக்கச்சின் நீளம் வந்து என்னது 8 அலகுன்னு கொடுத்துருக்காங்க, குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னது அதையே எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கணக்கு செய்யலாம். ஸோ நமக்கு வந்து என்னது குறுக்கச்சின் நீளம் வந்து என்னது 8 அலகுன்னு கொடுத்துருக்காங்க, அதோட குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சுங்கிற காரணத்தினால நமக்கு வந்து அதிபர் வளையம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம குறுக்கச்சு நீளம் வந்து 8 அலகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறுக்கச்சு நீளம் குறுக்கச்சு நீளம் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு 2ஏன்னு தெரியும். ஸோ அது வந்து 8ங்கிற காரணத்தினால இதுல இருந்து நமக்கு ஏ அப்படிங்கிறது 4ன்னு தெரியும். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது 4 16 அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு தேவையான சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம வந்து பி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற அதிபர வளையமானது 5, -2 வழி செல்கிறது. ஓகே, ஸோ இந்த அதிபர வளையமானது இந்த புள்ளி வழி செல்கிறது அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையான எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ, இது வந்து ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. ஸோ இதை வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். இது வந்து ஈக்குவேஷன் வந்து என்னது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது இங்க 5 ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிறது என்னது -2 ஸ்கொயர். ஸோ -2 the whole square by b square is equal to 1.
ஸோ 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25/16. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேமை இந்த பக்கம் கொண்டு வரலாம். அது பிளஸ் டேமா மாறிடும். ஸோ இங்க -2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 இங்க உள்ள பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னது இங்க 16. ஓகே, ஸோ இங்க மீதி என்ன இருக்கு நமக்கு 25 இருக்குது மைனஸ் இங்க வந்து என்னது 16 இஸ் ஈக்குவல் டு 4/b ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து அது 4/b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 25ல 16 போச்சு அப்படின்னு என்னது 9/16. ஸோ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ 4 பெருக்கல் 16 டிவைடட் பை 9. ஓகே, ஸோ நமக்கு 16 நாங்க எவ்வளவு 64/9. இதுதான் வந்து நமக்கு தேவையான பி ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குது, ஏ ஸ்கொயர் தெரியும், பி ஸ்கொயர் தெரியும். ஸோ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் வந்து என்னது 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் வந்து என்னது 64/9 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு வந்து என்னது இங்க வந்து பின்னம் இருக்கிறதுனால அதை சிம்பிளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு தேவையானது எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் இந்த பகுதியில் உள்ள பகுதி வந்து என்னது இங்க தொகுதியா மாறிடும். ஸோ 9 ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 64 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை தான் வந்து என்னது நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கணக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து என்னது அதிபரை வளையத்துக்கு நமக்கு குறுக்கச்சு துணையச்சு மட்டும் தான் தெரியும். இங்க வந்து குற்றச்சு நெட்டச்சுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதனால இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருந்து அங்க என்ன மாதிரி கணக்கு வச்சாங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் எழுதிருக்காங்க. ஸோ அதனால குறுக்கச்சு நீளம் வந்து என்னது 8 அலகுகள், குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சு அப்படின்னு அங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதையே நான் எடுத்துக்கிட்டு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன்.